அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்பர் தியரி அதுல லீனியர் கான்குரியன்சஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் பாருங்க, சால்வ் த லீனியர் கான்குரியன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனாலே கண்டிப்பா மினிமம் ரெண்டு ஈக்குவேஷனாவது இருக்கணும். ஸோ இங்க என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோன்னு பாருங்க, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல்ஸ் டு சம் ஆர் மாட் என் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். Then cx plus dy equals to s, congruent to s mod n. So mod n காமனா இருக்கு இல்லைங்களா? அப்ப n is காமனா இருக்கு. So firstல இந்த ஈக்குவேஷன் given system solvableான்னு பார்க்கணும். So given system of equation solvableான்னு பார்த்தா மட்டும்தான் அடுத்தது நம்ம உள்ள போக முடியும். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஈக்குவேஷனையும் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஆனால் எனக்கு என்ன சார் வேணும்? இன்டீஜர் சொல்யூஷன் வேணும். இன்டீஜர் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட ஜெனரல் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ இதுல இருந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஃபைண்ட் பண்ணுவோம், ஜிசிடி ஃபைண்ட் பண்ணுவோம். ஜிசிடி ஆஃப் ஏடி மைனஸ் பிசி கமா என், இந்த ரெண்டுக்குமே ஜிசிடி ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த ஜிசிடி ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். சிஸ்டம் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்ப ஏபிசிடி என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ கொடுத்துக்க சம்ம பொறுத்த அளவுக்கு ஏன்றது 3, பின்றது 4, சின்றது 4, டின்றது 5. ஸோ n அப்படின்றது mod 7. அப்போ n ஈக்குவல் டு 7. இப்போ ஜிசிடி செக் பண்ணி பாருங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் ஆஃப் ஏடி மைனஸ் பிசி கமா n செக் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஜிசிடி ஆஃப் ஏ வேல்யூ 3, டி வேல்யூ 5. அப்போ 3 இன்டூ 5 மைனஸ் 4 இன்டூ 4 கமா 7 செக் பண்ணி பாருங்க. So GCD of, so 3 5s are 15 minus 4 4s are 16. Difference பாத்தீங்கன்னா 1. அது நெகட்டிவ் போட்டாலும் சரி பாசிட்டிவ் போட்டாலும் சரி, கமா 7. அப்போ கிளியரா GCD of 1 and 7. சிம்பிளை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை சார். GCD of 1 and 7. ஸோ 1க்கு 7க்கு காமன் நம்பரே கிடையாது. அப்போ கண்டிப்பா GCD என்ன சார்? 1 தான். Therefore the given system has unique solution. System has unique solution. இந்த சிஸ்டத்துக்கு கண்டிப்பா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. அந்த சொல்யூஷனும் யூனிக்கா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்ப இந்த ஈக்குவேஷன் சால்வபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இட் இஸ் சால்வபிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எய்தர் யூ ஹாவ் டு எலிமினேட் எக்ஸ் ஆர் எலிமினேட் ஒய். ஸோ எலிமினேட் எய்தர் எக்ஸ் எலிமினேட் பண்ணும் ஆர் ஒய் எலிமினேட் பண்ணும். ஸோ ரெண்டுமே காமன் நம்பர்ஸே கிடையாது. ஸோ எக்ஸ் ஆகட்டும் சரி ஒய் ஆகட்டும் சரி காமன் நம்பர்ஸே கிடையாது. இது ஒரு சாதாரண சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ நம்ம கால்சி யூஸ் பண்ணி டைரக்டா சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம், தென் செகண்ட் ஒன் 2 எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4 மல்டிப்ளை பண்ணலாம், அதாவது எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேட் எக்ஸ் from 1 and 2. Eliminate x from 1 and 2. So firstல x எலிமினேட் பண்றதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். So first equation 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 4 3s are 12x plus 4 4s are 16. 4 4s are 16y is congruent to 5 4s are 20. mod 7 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருந்துட்டு போகுது. ஓகேங்களா? தென் செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 3s are 12x, 3 5s are 15y, 3 6 are 18 mod 7. ஓகேங்களா? இப்போ சிம்பிளை மாத்தி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சிம்பிளை மாத்தி ஜஸ்ட் சப்ட்ராக்ட் தான். சாதாரண சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மெத்தட் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ 12 12 கேன்சல் ஆயிரும். அப்போ 16ல 15 போச்சுன்னா ஒன்லி 1y இருக்கும். 16ல 15 போச்சுன்னா 1 டைம் y இருக்கும். ஸோ 20ல 18 போச்சு அப்படின்னா 2 இருக்கும். அப்போ 2 mod 7.
அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஸோ ஒய்க்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒய் இஸ் எக்ஸாக்ட்லி 2. ஒரு இன்டீஜர் சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. தென் ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 தூக்கி எய்தர் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, இல்லை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஸோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x plus 4y is congruent to 5 mod 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. yக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப 3x plus 4 into 2 is congruent to 5 mod 7. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த 4 2s are 8 இல்லைங்களா? அப்ப 3x மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். 8 அந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? -8 ஆகும். அப்போ 5 minus 8 இந்த பக்கம் mod 7 கிடைக்கும் இல்லைங்களா? 5 minus 8. அப்போ x ஓட வேல்யூ என்ன பாருங்க, 3x is congruent to 5 minus 8 னா -3. -3 mod 7 கன்வெர்ட் ஆகும். அப்ப x ஓட வேல்யூ பாருங்க, இந்த 3 ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? ஸோ -3 divided by 3 mod 7 ஆகும். இப்போ 3 3 கட் பண்ணிட்டோம்னா x ஓட ஃபைனலா என்ன சார் கிடைக்கும் நமக்கு? -1 mod 7 கிடைக்கும். x ஓட வேல்யூ -1 mod 7. யூஸ்வலா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது இல்லைங்களா? ஸோ இந்த ரிமைண்டர் வந்து -1 வராது, என்னைக்குமே ரிமைண்டர் -1 வராது. அப்போ வேற நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சார்? 7 இல்லைங்களா? 7ஆல நம்ம டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் -1 வரக்கூடாது, 7ஆல தான் டிவைட் பண்றோம். அப்போ 7க்கு 1க்கு டிஃபரன்ஸ் என்ன சார் நமக்கு? 7ல 1 போயிடுச்சுன்னா என்ன சார்? 6. அப்ப x ஓட வேல்யூ என்ன சார் வரும்? கண்டிப்பா 6 mod 7 தான் வரும். ஏன் சார் 6 mod 7 போட்டோம் இங்க? திடீர்னு -1க்கு பதிலா 6 போட்டோமேன்னு கேட்க கூடாது. ஸோ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ 7, நம்ம 7ஆல டிவைட் பண்றோம். அப்ப ரிமைண்டர் -1 வருது அப்படின்னா நெகட்டிவ்ல வேல்யூஸ் வரக்கூடாது. அப்ப எவ்வளவு குறைவா இருக்குன்னா 6 குறைவா இருக்கு. அப்ப 6 குறைவா இருக்கு. அப்ப கண்டிப்பா x ஓட வேல்யூ என்ன போட்டாகணும்? 6 தான் போட்டாகணும். ஓகேங்களா? அப்ப x ஓட வேல்யூ 6, y ஓட வேல்யூ 2. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது சரியா தப்பான்னு நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ 1 என்ன சார் இருக்கு? 3x plus 4y is congruent to 5 mod 7 இல்லைங்களா? x க்கு வேல்யூ y சப்ஸ்டிட் பண்ணுங்க. x க்கான வேல்யூ 6 plus 4 டைம் y க்கான வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 3 6 are 18, 4 2s are 8. 18 and 8 ஆட் பண்ண என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 26 கிடைக்கும் இல்லைங்களா? வேல்யூ நமக்கு 26. அப்ப 26 7ஆல டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் பாருங்க. சோ 3 7s are 21. ரிமைண்டர் என்ன சார் வருது? 5. நமக்கு எனக்கு RHS என்ன சொல்றோம்? 5 mod 7. அப்ப கண்டிப்பா இதை ஒர்க் பண்ண என்ன சார் கிடைக்கும்? ரிமைண்டர் 5 தான் கிடைக்கும். சோ 5 mod 7. ஸோ வெரிஃபிகேஷன் ஓவர். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச x ஓட வேல்யூ அண்ட் y ஓட வேல்யூ. ஸோ y இஸ் 2 mod 7 ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.